1770 இங்கிலாந்தில் ஒரு இளைஞர் இருந்திருக்கிறார். அவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு கலவரத்தில் ஈடுபட்டார்னு சொல்லி அவரை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அவர் அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது ரொம்ப எரிச்சலாக இருந்திருக்கு, பயங்கரமாக போரடிச்சிட்டே இருந்திருக்கு. என்ன செய்யன்ட்டு அப்படியே சுற்றி சுற்றி வர்றார். ஒரு நாள் அவங்களுக்கு கறிக்குழம்பு போட்டிருக்கிறாங்க சாப்பிட்றது. நல்ல நீளமான ஒரு வலுவான எலும்பு அதில் இருந்திருக்குது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த எலும்பை நல்லா கழுவிட்டு சும்மா கடிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறார். இப்போ கடிக்க கடிக்க இவருடைய அந்த பல் நுனி பட்டு அந்த எலும்புடைய நுனியில் அப்படி சின்ன சின்ன ஓட்டையாக விழுந்திருக்கு. இவங்க தூங்குறதுக்கு அங்கே வந்து கம்பளி கொடுப்பாங்க, இந்த விலங்குகளின் முடியால் செய்யப்பட்ட கம்பளி. அந்த கம்பளியிலேருந்து ஒரு 5-6 முடியை அப்படி பிச்சு அந்த ஓட்டையில் வச்சு அதை வச்சு மறுநாள் பல் தேய்ச்சிருக்கிறார். அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்களாம், உப்பு கறி இதை பஞ்சு வச்சோ இல்லை துணி வச்சோ தான் பல் தேய்ப்பாங்களாம். இதை வச்சு அவர் பல் தேய்ச்சி பார்த்துருக்கிறாரு. ரொம்ப நல்லா வாய் சுத்தமாக இருந்திருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் முடிவு பண்ணியிருக்கிறார், ஜெயிலிருந்து வெளியில் வந்த உடனே அதையே பிளாஸ்டிக்கில் செஞ்சு அந்த பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷையும் பிளாஸ்டிக்கில் செஞ்சு விஸ்டம்ங்கிற பேரில் விற்பனை செஞ்சுருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தின் நம்பர் 1 ப்ரஷ் வந்து விஸ்டம் டூத் ப்ரஷ் தான்.